Come on, what the hell is happening here? இது உங்க வீட்டு குழந்தை தானே? ஆமா, இது என் குழந்தைதான். உங்க குழந்தை என்ன அம்மா அம்மான்னு சொல்லுது. நீங்க எல்லாரும் என்ன பார்த்து திருத்திரன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? தயவு செஞ்சு எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ். அவங்களையும் உங்களையும் ஒண்ணா நிறுத்தினா ஒரே மாதிரி இருக்கிற ரெட்டு பிள்ளைங்க மாதிரி தான் இருப்பீங்க. நீங்க கிறிஸ்டியன், எங்க கோகிலாக்கா ஹிந்து. ஆமா, அந்த கோகிலா எங்க? கோகிலா ஒரு விபத்துல இறந்துருச்சு. உங்க பேர் என்ன? என் பேர் பூவரசுங்க. மிஸ்டர் பூவரசு, ஐ எம் ரியலி சாரி. உங்க குழந்தையால என் கல்யாணம் நின்னு போனதுக்கு ஆக்சுவலா உங்க எல்லாரையும் நான் பார்த்ததுமே கோவப்பட்டிருக்கணும். பட் நீங்க சொன்ன காரணத்தை கேட்கும்போது எனக்கு கோவமே வரல. ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ ஆல். பரவாயில்லங்க அண்ணி, உங்க கல்யாணம் எங்க அகல்யா பாப்பாவால நின்னு போனதுக்கு நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். You are calling me அண்ணி? இன்ட்ரெஸ்டிங். இனிமேலாவது குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. அக்கா, சென்னை தான் எங்க ஊரு. நீங்க சென்னைக்கு வந்தா அவசியம் எங்க வீட்டுக்கு நீங்க வரணும். இதே என் கார்டுக்கா. தேங்க்ஸ். சென்னைக்கு வந்தா அவசியம் உங்க வீட்டுக்கு வர. எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு சந்தோஷமா இருக்கு. வீடு மட்டும் இல்ல, சொந்த பந்தம் நாங்க எல்லாருமே இருக்கோம். அவசியம் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். ஷியோர். இது பாரு அகல்யா, நான் தான் உன் அம்மா. நம்ம வீட்டுக்கு போலாம். நீ வா. வாப்பா வா. ஏய் வா. நாங்க வரங்க. ஏய் அகல்யா, சும்மா இரு. அகல்யா. மேரி, உண்மை எதுன்னு தெரியாம நாங்கெல்லாம் கோச்சிட்டு போயிட்டோமா. ஃபாதர் ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாருமா. எங்களை மன்னிச்சிருமா. உங்களுக்குலாம் சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் சொன்னதான் அறிவு வரும், இல்லனா அறிவே வராது. ரோட்ல போற பிச்சைக்காரங்க கூட தான் எல்லாரையும் அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க. அதுக்காக அவங்க எல்லாரையும் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்கன்னு முடிவு பண்ணிட முடியுமா? இந்த அளவுக்கு மனிதாபிமானமே இல்லாத காட்டு மிராண்டி குடும்பம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஆனா உங்க குடும்பத்துல வந்து என்னால வாழ முடியாது. உங்க புள்ள மாதிரி ஒரு கோழையை கல்யாணம் பண்ணிட்டு சாக்கடையில விளையாடுறத விட கல்யாணம் ஆகாம கன்னியாஸ்திரி ஆகிறது எவ்வளவோ புனிதமான காரியம். இவ்வளவு திமிரு பிடிச்ச பொண்ணு என் பையனுக்கு தேவையில்லை. சார் சார், அவ ஏதோ புரியாம பேசுறா. தயவு செஞ்சு அதை பெருசுபடுத்தாதீங்க. மன்னிச்சு போகாதீங்க. அட போங்கம்மா. சார் சார் சார், சொல்றது கேளுங்க சார். அம்மா எங்க? அம்மா இந்த இருக்கல. அம்மா இந்த அம்மா இல்ல, நம்ம ஊர்ல பார்த்தோம்ல எங்க அம்மா, அந்த அம்மா எங்க? அகல்யா, அவங்க உன் அம்மா இல்லப்பா, அவங்க மேரி ஆண்டி. உன் அம்மா யாரு தெரியுமா? இவங்க தான் உன் அம்மா. வா வீட்டுக்குள்ள போலாம். நான் வர மாட்டேன். என்ன எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விடுங்க. அம்மா தானே உனக்கு கதை சொல்லி தூங்க வைப்பேன். இப்ப ஏன் நீ தேவையில்லாம குழப்பிக்கிற? வா வீட்டுக்குள்ள போலாம். நான் வரல. என்ன வேணுங்க? என்ன போய் எங்க அம்மா கிட்ட போய் விடுங்க. நான் எங்க அம்மா கிட்ட தான் போகணும். நீங்க முதல்ல உள்ள போங்க. நான் இவளை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு வரேன். இங்க வந்துருமா, இல்லனா என்னையும் கூட்டிட்டு போயிருமா. அங்க அச்சசல் கோகிலாணி மாதிரியே ஒருத்தங்க இருந்தாங்கக்கா. நம்ம பாப்பா என்ன செஞ்சுட்டா தெரியுமா? நேரா அவங்க காலை கட்டி குடிச்சு அம்மா அம்மான்னு அழுது கல்யாணத்தையே நிறுத்திட்டா. சரி, அவங்க பேர் என்ன மல்லிகா? அல்போன்ஸ் மேரி. அல்போன்ஸ் மேரியா? அத்தை, அவங்கள நம்ம பார்க்கணும்னு விதி இருந்துச்சுன்னா அது நிச்சயமா நடக்கும்.
நீங்க கவலைப்படாதீங்க. கடவுள் அவங்கள நமக்கு காட்டுவாரு. நடந்தது நடந்து போச்சு. நாம ஏன் அவளுக்கு சட்டு புட்டுன்னு அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணக்கூடாது? ஆமா ஆல்பர்ட், அடுத்த முகூர்த்தத்திலேயே மேரி கல்யாணத்தை நடத்தணும். நீ தாப்பா அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நம்ம மேரிக்கு தான் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம நம்ம மேரி கல்யாணத்தை நிறுத்திட்டு போனாங்க பாருங்க அந்த செபாஸ்டின் குடும்பம். அந்த குடும்பம் தலை குனிகிற மாதிரி அடுத்து ஒரு வரன் பார்க்கணும்னு நான் ஏற்கனவே திருமணம் பண்ணிட்டேன். நம்ம கிறிஸ்டின் மேட்ரிமோனி எல்லாம் தேடி 2-3 மாப்பிள்ளையும் பார்த்து வச்சிருக்கேன். அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளைய முடிவு பண்ணிடலாம். அப்புறம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, மேரிக்கு சீக்கிரமே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாக்குறோம். அடுத்த முகூர்த்தத்திலேயே ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். என்ன ரீட்டா, என் மகனுக்கு ஒரு மரத்து கல்ல இறக்கி கொடுத்து மயக்கி வச்சிருக்க போல இருக்கு. இல்லங்க கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும், நேரா இங்க வந்து உட்கார்ந்துறான். பீட்டர் ஐயா கல்லுக்கெல்லாம் மயங்குற ஆளா என்ன? அவரு பெரிய வேட்டைக்காக காத்துக்கிட்டு இருக்க சிங்கம். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் மயங்க மாட்டாரு. சரி சரி, உன் கையால ஒரு கலையன் கல்லு கொண்டு வந்து கொடு. எங்க குடிச்சாலும் உன் கையால குடிக்கிற கல்லு மாதிரி சந்தோஷம் வேற எங்கேயும் கிடையாது. உங்களுக்கு இல்லாமல ஐயா, இருங்க எடுத்துட்டு வரேன். நாங்க சொத்தெல்லாம் பாதுகாத்து வைக்க அத வேற எவனோ ஒருத்தன் வந்து ஆள்வானா? என்ன எங்க 2 பேரையும் பார்த்தா கேனே மாதிரி தெரியுது அவளுக்கு. இத்தனைக்கும் மேரி என் அத்தை பொண்ணு. அந்த வீட்டில் தான் நானும் இருக்கேன். என்னைக்காச்சும் நம்ம மருமகனாச்சே, இவனும் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கானே, இவனுக்கு ஏன் நம்ம மேரியை கட்டி வைக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தோணுச்சா? மேரி என்னைக்கும் உங்களுக்கு தான். சூப்பர் சூப்பர். டேய், மேரியும் உனக்கு தான், கோடிக்கணக்கான சொத்தும் உனக்கு தான். எனக்கு இந்த கனவோட பழி வாங்கணுங்கிற பெரியும் பகையும் சேர்ந்துருக்குடா. அது கலைஞ்சு போறதுக்கு நான் விடவே மாட்டேன். ரீட்டா ஐயா, அந்த வீட்டுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எனக்கு தெரியாம ஒரு குண்டூசி கூட அந்த வீட்டுல நகரக்கூடாது. ஐயா நான் உங்க விசுவாசியா, உங்க அடிமை. உங்களுக்கு தெரியாம அந்த வீட்டுல எதுவுமே நடக்காதியா. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அகல்யா உங்க பொண்ணு தானே? ஆமா மேடம். அவளை கிளாஸ்ல வச்சுக்க முடியாது. தயவு செஞ்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. இனிமே அவளை வீட்டுல வச்சே பாடம் சொல்லி கொடுங்க. திடீர்னு அம்மா மாதிரி ஒருத்தவங்களை பார்த்து குழப்பத்தில் இப்படி நடந்துகிட்டு இருக்கா. 1-2 நாள்ல எல்லாம் சரியாயிடும் மேடம். கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்கோங்க மேடம். அம்மா மாதிரி ஒருத்தங்களை பார்த்ததுனால குழந்தை இந்த குழப்பத்துக்கு ஆளாகுதா, இல்ல இருக்கிறவங்க அம்மா மாதிரி நடந்துக்காதனால குழந்தை இப்படி நடந்துக்குதா? குழந்தைக்கு இடுப்புல இடம் கொடுத்தா மட்டும் பத்தாது, மனசுலயும் இடம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட குழந்தை தான் ஏக்கம் இல்லாம வளரும். வளர்க்க முடியலாம் சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். பிள்ளைய எப்படி அசிங்கப்படப்படாதீங்க. அவங்க பெற்றிருந்தா தான் பிள்ளையோட அருமை தெரியும். அக்கா, இன்னைக்கு ஸ்கூல்ல டீச்சர் சொல்லும் போது நானும் அங்கதான்க்கா இருந்தேன். விமல் வேற பிரச்சனைய புரிஞ்சுக்காம உமானிய ரொம்ப திட்டாரு. அவ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மெலிஞ்சு போயிட்டா. எதையும் பறி கொடுத்தவ மாதிரியே இருக்கா. ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேங்கிறா. தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல தாமர, எப்பவும் கோகிலாக்காவோட போட்டோவே பாத்துக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு அகல்யா பாப்பா வீட்டுக்கு போறோம்னு கேப்போம். அகல்யா பாப்பா அழுகையே சரி பண்றோம். நம்மளோட அடுத்த கட்ட ஆபரேஷன். அகல்யா பாப்பா வீட்டுக்கு போறோம். அகல்யா பாப்பாவை சிரிக்க வைக்கிறோம். ஏய் பசங்களா, வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்கடா. ஹாய் படி, how are you? I am not fine. ஓஹோ, நீ அப்ப ஃபைன் இல்லையா? இப்போ உன்னை ஃபைன் ஆக்க தான் நாங்க வந்திருக்கோம். இப்ப பார், நீ இப்ப சிரிக்க போற. Wow 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 wow. நான் சொல்றத கேளு செல்லம். இந்த அத்தானுக்காக இந்த ஜூஸ் குடி. ஏன் இப்படி பண்ற? உனக்கு எங்களை பிடிக்கலையா? எனக்கு எங்க அம்மா வேணும்.
எங்க அம்மா வந்தாதான் நான் சாப்பிடுவேன். இதான் எங்க அம்மா. பீட்டர் ஐயா மாதிரி ஒருத்தர் குடும்பத்துல இருந்தா போதும். கம்பெனி வேலையை எவ்வளவு கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாரு. இதுக்குதான் சொல்றது சொந்தத்துல ஒரு ஆள் இருக்கணும்னு. எப்பாடுபட்டாவது ஒரு நல்ல பையனை தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. இந்த விஷயத்தை நீங்க மறந்துருங்கக்கா. பீட்டர் ஐயா மாதிரி நம்ம குடும்பத்து மேல அக்கறையா இருக்கிற ஒரு ஆளை பார்க்கவே முடியாதுமா. மேரி அம்மாவை பத்தி சதா சிந்தனை அவருக்கு. ஆமா, மேரி ஏன் டிஃபன் வேணாம்னு சொல்லிட்டா? ஃப்ரூட் சாப்பிட்டா போதுமாமா? அவ எங்கப்பா ஒழுங்கா சாப்பிடுறா? ஏதாவது புஸ்தகத்தை கையில எடுத்தா போதுங்கிறா. அதுலயே முழுகி போயிடுறா. ரெஜினாமா, நம்ம பீட்டர் ஐயாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பீட்டர் ஐயாவுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ஊரே அலையுது. பீட்டர் ஐயா மாதிரி ஒரு ஆளை வீட்டுல வச்சுட்டு நீங்க ஊரெல்லாம் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ரீட்டா சொன்னதும் உண்மைதான். கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்யுக்காக அலைஞ்சிருக்கேன். ரீட்டா படிக்காதவனாலும் ரொம்ப பக்குவமா எடுத்து சொல்லிட்டாப்பா. நாம ஏன் பீட்டருக்கும் மேரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? பீட்டருக்கு சம்மதம்னா நம்ம மேரி கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நடத்திடலாம். பீட்டர் கிட்ட என்னக்கா கேக்குறது? நீங்க முதல்ல மேரி கிட்ட போய் அவளுக்கு இதுல சம்மதமானு கேளுங்க. மேரிய கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமா இல்லையா? இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் ஆண்டி. டாடி, நம்ம பீட்டர் தான் உனக்கு நாங்க பாத்திருக்கிற மாப்பிள்ள. நீ மட்டும் இதுக்கு மாட்டேன்னு சொல்லிடாதம்மா. உங்க 2 பேருக்கும் சம்மதம்னா, பீட்டருக்கும் இதுல சம்மதம்னா எனக்கும். வா ஆல்பர்ட், மேரி பீட்டர் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. அப்படியா? ஆமா. ரொம்ப சந்தோஷமா. ஏய், முதல்ல பிளஸிங் வாங்க. என்ன பிளஸ் பண்ணுங்க பாட்டி. God bless you my child. நீ உடனே சர்ச்சுக்கு தகவல் சொல்லுப்பா. கல்யாணத்துக்கான ஏற்பாட பண்ணிடு. நிச்சயமாமா, எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன். கர்த்தரோட ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா சாப்பிடலாம். எங்க அம்மா சோறு ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன். நான் தாண்டி உன் அம்மா. உனக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது ஏன் அகல்யா உனக்கு புரிய மாட்டேங்குது? நீ எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா கோகிலா. அவங்க அங்க ஊர்ல இருக்காங்க. இனிமே எங்க அம்மா ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன். அகல்யா, அகல்யா, என்னங்க என்னங்க, எழுந்துருங்க. என்னம்மா? அகல்யாவை பாருங்க, உடம்பு நெருப்பா கொதிக்குது. என்னம்மா இவ்வளவு காய்ச்சல் அடிக்குது? காய்ச்சல் மருந்து ஏதாவது வீட்டுல இருக்கா? எங்க மருந்தெல்லாம் இருக்கு, ஆனா இவ்வளவு காய்ச்சலுக்கெல்லாம் வேண்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவாங்க. சரி, குழந்தை தூக்கு, நான் சட்டையை போட்டு வந்துடுறேன். இந்த திருமணத்தில் ஆட்சேபனை உள்ளவர்கள் உடனடியாக சபைக்கு தெரிவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். குழந்தை ஏதோ மனசளவுல கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுக்கு இப்ப இருக்கிற காய்ச்சல் மனப்பிரச்சனையை தவிர உடல் பிரச்சனை இல்ல. ஆமா, குழந்தை அம்மா அம்மான்னு அனத்திக்கிட்டு இருக்காளே, இதுல குழந்தையோட அம்மா யாரு? டாக்டர், நான் தான் அகல்யாவோட அம்மா. உங்களுக்கும் அவளுக்கும் ஏதாவது பிரச்சனையா? நீங்க ஏதாவது அவளை திட்டினீங்களா, அடிச்சீங்களா? அப்புறம் ஏன் அவ அம்மா அம்மான்னு அனத்திக்கிட்டு இருக்கா? டாக்டர், அவங்க போய் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க குழந்தைக்கு அம்மாவே கிடையாது. எங்க அக்கா தான் குழந்தையோட அம்மா. ஆனா இந்த மாதிரி மனப்பிரச்சனையிலையும் ஏக்கத்திலையும் காய்ச்சல் வந்ததுன்னா இதை சரி பண்றதுக்கு எங்க கிட்ட மருந்து கிடையாது. அம்மாவால வர பிரச்சனைய ஒரு அம்மாவால தான் சரி பண்ண முடியும். ஒருவேளை குழந்தைக்கு அம்மா இல்லைன்னா
அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க சரியான அம்மாவா இருந்து அந்த ஏக்கத்தை சரி பண்ணணும். இல்லைன்னா குழந்தைய காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏங்க உங்க வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எங்க உமா அண்ணி குழந்தைய சரியா பாத்துக்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வாய முறை இல்லனா அடிச்சு பல்லகள உடைச்சிடுவேன். ஒழுங்கா பாத்துறதா ஏண்டி அகல் எங்க அக்கா மாதிரி ஒருத்தங்க பாத்து எங்க போகுது? சும்மா அம்மா மாதிரி வேஷம் போட்டா பத்தாது, ஒரு உண்மையான அம்மாவா இருக்கு. இப்ப இருக்கிற அக்கா குழந்தை மட்டும் தான் எனக்கு இருக்கிற ஒரே ரத்த சொந்தம். எல்லாரும் சேர்ந்து அவளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அக்கா இவருக்கு கிறுக்க பிடிச்சிருக்குக்கா, இவரெல்லாம் திருத்தவே முடியாது. தாமரை, என் குழந்தைய நான் சரியா பாத்துக்கலையா தாமரை? விமல் ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு? இத பாரு உமா, உன்னை தவிர அகல்யாவை வேற யாரும் இவ்வளவு நல்லா பாத்துக்கவே முடியாது. நீ நல்ல அம்மா இல்லனா உலகத்துல வேற யாருமே நல்ல அம்மா கிடையாது. நாங்கெல்லாம் பெத்துக்காத ஒரு குழந்தைய இவ்வளவு நல்லா பாத்துப்போமாங்கிறது சந்தேகம்தான். ஆனா நீ ஒரு தாயா இருந்து இந்த குழந்தைய பாத்துக்கிற, அது எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இத பாரு, நீ விமல் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இந்த காய்ச்சல் ஏக்கம்லாம் சீக்கிரமாவே சரியாயிடும். இத பாரு, நீ அழாத. என்ன செல்லம், உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு அத்தைங்களை வர சொன்னீங்க? தாமரத்த ஒரு ஊர்ல நம்ம அம்மாவை பார்த்தோம்ல, அங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா? அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி. வா வா வா. ஏய், இவன் கோடீஸ்வரையா? அல்போன்ஸ் மாதிரி தெரியும்ல? அவளை கட்டிக்க போறவன் அல்போன்ஸ் மேரிங்கிற ஒரு தங்க சுரங்கத்துக்கு அதிபதியா என் புள்ள அதிபதி. இன்னைக்கு இருக்கிற எல்லா சொத்தும் அந்த அல்போன்ஸ் மேரி பேர்ல தான் இருக்கு. அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பையன் பேர்ல என்ன சொத்து இருக்கு? அவ சொத்தை வேடிக்கை பார்க்கறதுக்கா என் புள்ள அவளை கல்யாணம் பண்ணிக்க போறான்? அவ சொத்தெல்லாம் எங்க சொத்தா கன்வெர்ட் பண்றதுக்காக தாயா இந்த கல்யாணம். பீட்டர், இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் உன் செல்லக்கிளிய பத்தி பேசக்கூடாது, அவளை போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இந்த பார், அவளை போய் பார்க்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, கொஞ்சம் அடக்கி வாசி. என் பையன் மேரியோட வாழ்வான், அந்த செல்லக்கிளிய ஓரமா வச்சுக்குவான். மேரி, என்னமா ஆச்சு? இந்த கல்யாணம் நடக்காது. இவங்களும் தப்பான ஆளுங்களா தான் இருக்காங்க. ஏன் மம்மி எல்லாரும் இப்படி தப்பானவங்களாவே இருக்காங்க? எதுக்கு எல்லாரும் ஏன் முதுகுலே குத்துறாங்க? என்னால தாங்க முடியல மம்மி. அவங்க நல்லவங்களே இல்ல. அவங்க நம்ம கூட இருக்கிறதே நம்மள பழி வாங்குறதுக்காக தான். என்ன கல்யாணம் படிக்கிறதே நம்ம சொத்தை அபகரிக்கிறதுக்காக தான். அவங்க மனசு முழுக்க நம்ம சொத்தை அபகரிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்கு. தாய்க்கு தாயா இருந்து நீ பாத்துக்கிற, அப்படி இருந்து எப்படிமா இவளுக்கு ஏக்கம் வருது? என்னால நம்பவே முடியலம்மா. அம்மா, எனக்கும் அதுதாம்மா புரியவே இல்லை. அண்ணி, பாப்பாவுக்கு எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்க மல்லிகா. நீ கவலைப்படாத உமா, உன் கடவுள் நம்பிக்கை நிச்சயமா அகல்யாவை காப்பாத்தும். ஐயா, கொஞ்ச நேரம் முன்னாடி மேரி அம்மாவை பத்தி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களா? எல்லா விஷயத்தையும் மறைஞ்சு நின்று கேட்டுட்டாங்களா? வீட்டுக்கு வந்து அம்மா கிட்டையும் பாட்டி கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீங்க வந்த உடனே விசாரிப்போன்னு சொல்லிருக்காங்க. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி. இப்போ